guys, welcome to our channel. இந்த வீடியோல ரிவிஷன் டெஸ்ட் 7 கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேவா? 2024 கான TNPSC, SI, Group 2 and Group 4 எக்ஸாம் கான ரிவிஷன் டெஸ்டா தான் இது இருக்க போகுது. ஆல்ரெடி ரிவிஷன் டெஸ்ட் 6 வரைக்கும் பார்க்காத இருக்கவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பாத்துருங்க. ஓகேவா? இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல பொது தமிழ்ல 15 கேள்விகள், ஜிஎஸ்ல இருந்து 15 கேள்விகள். ஓகேவா? ஓகே, இது எந்த வகுப்பு வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது தமிழ்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த வகுப்பா வேணாலும் இருக்கலாம், ஃபுல் ரிவிஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்லையும் எந்த சப்ஜெக்ட்ஸா வேணாலும் இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், பாலிட்டியா இருக்கலாம், ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜாகிரபியா இருக்கலாம், யூனிட் 8, யூனிட் 9 எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த 30 கேள்விகள்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கான ஆப்ஷனையுமே படிச்சுட்டு 10 செகண்ட்ஸ் டைம் தருவேன். அந்த 10 செகண்ட்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஆன்சருக்கான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் அவுட் ஆஃப் 30 அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட் 7 கான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பொது தமிழும் சயின்ஸ்ல இருந்தும் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கேள்வி, தஞ்சை சரஸ்வதி மகாலில் காணப்படும் ஓவியங்கள். ஆப்ஷன் ஏ சுவர் ஓவியங்கள், ஆப்ஷன் பி பட்டுத்துணி ஓவியங்கள், ஆப்ஷன் சி ஓலைச்சுவடி ஓவியங்கள், ஆப்ஷன் டி செப்பு தகடு ஓவியங்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க. விடை ஆப்ஷன் சி ஓலைச்சுவடி ஓவியங்கள். கேள்வி 2, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ 1920, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1927, ஆப்ஷன் டி 1930. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். விடை ஆப்ஷன் சி 1927. கேள்வி 3, மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆ வெண்ணிலா, ஆப்ஷன் பி தி பரமேஸ்வரி, ஆப்ஷன் சி கலாப்ரியா, ஆப்ஷன் டி யூமா வாசிகி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். விடை ஆப்ஷன் ஏ ஆ வெண்ணிலா. கேள்வி 4, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி திருவாசகம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விடை ஆப்ஷன் பி மணிமேகலை. கேள்வி 5, சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ காரைக்கால் அம்மையார், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி நச்சல்லையார், ஆப்ஷன் டி ஔவையார். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விடை ஆப்ஷன் பி ஆண்டாள். கேள்வி 6, தேமாங்கனி, செந்நெல், தன்கடல், நற்றவம் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ பண்பு தொகைகள், ஆப்ஷன் பி வினைத்தொகைகள், ஆப்ஷன் சி வினையெச்சங்கள், ஆப்ஷன் டி வினைமுற்றுகள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். விடை ஆப்ஷன் ஏ பண்பு தொகைகள். இது எல்லாமே பிரிச்சிங்க அப்படின்னா மை விகுதி அப்படிங்கிறது வரும். கேள்வி 7, வாயு சம்ஹிதை நூலை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ முதுகுடுமி பெருவழுதி, ஆப்ஷன் பி மாறன் வழுதி, ஆப்ஷன் சி முடத்திருமாறன், ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். விடை ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர். கேள்வி 8, பொழுது எத்தனை வகைப்படும்?
ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ 2, பெரும்பொழுது சிறும்பொழுது. கேள்வி 9. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் டேஸ் நூலில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ பரிபாடல், ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி கலித்தொகை, ஆப்ஷன் டி அகநானூறு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் பி புறநானூறு. கேள்வி 10. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு தேவைப்பட்ட காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 8 திங்கள், ஆப்ஷன் பி 6 திங்கள், ஆப்ஷன் சி 10 திங்கள், ஆப்ஷன் டி 5 திங்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் பி 6 திங்கள். 6 திங்கள்னா என்னது? 6 மாதங்கள். கேள்வி 11. 3 சீர்களை உடையது எது? ஆப்ஷன் ஏ நெடிலடி, ஆப்ஷன் பி அளவடி, ஆப்ஷன் சி சிந்தடி, ஆப்ஷன் டி குறளடி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் சி சிந்தடி. கேள்வி 12. கிளை பொருள் தருக. ஆப்ஷன் ஏ நண்பர், ஆப்ஷன் பி சகோதரர், ஆப்ஷன் சி மனைவி, ஆப்ஷன் டி உறவினர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் டி உறவினர். கேள்வி 13. கொடுத்த பொருள் தருக. ஆப்ஷன் ஏ பெயரெச்சம், ஆப்ஷன் பி செய்திசை அளபடை, ஆப்ஷன் சி உரிச்சொற்றொடர், ஆப்ஷன் டி பண்பு தொகை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ பெயரெச்சம். ஆ அப்படிங்கிற விகுதி இறுதியில் வந்திருக்கு. கேள்வி 14. செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக உணர்த்துவது. ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரெச்சம், ஆப்ஷன் பி தெரிநிலை வினைமுற்று, ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் டி குறிப்பு வினையச்சம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. பொதுத்தமிழுக்கான ஃபைனல் கொஸ்டின். கேள்வி 15. செய்தி வாசிப்பாளர்களுக்கு வழங்கப்படும் கலைமாமணி விருதினை முதலில் பெற்றவர். ஆப்ஷன் ஏ துகிலி சுப்பிரமணியம், ஆப்ஷன் பி ராமசாமி, ஆப்ஷன் சி வே நல்லத்தம்பி, ஆப்ஷன் டி சரோஜ் நாராயணசுவாமி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் டி சரோஜ் நாராயணசுவாமி. ஓகே, அடுத்தது அறிவியலுக்கான கேள்வி பார்க்கலாம். கேள்வி 16. இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் எது? ஆப்ஷன் ஏ சல்லிவேர், ஆப்ஷன் பி ஆணிவேர், ஆப்ஷன் சி முதல் நிலை வேர், ஆப்ஷன் டி இரண்டாம் நிலை வேர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் பி ஆணிவேர். கேள்வி 17. ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் எது? ஆப்ஷன் ஏ ஆணிவேர், ஆப்ஷன் பி முதல் நிலை வேர், ஆப்ஷன் சி சல்லிவேர், ஆப்ஷன் டி இரண்டாம் நிலை வேர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் சி சல்லிவேர். கேள்வி 18. கீழ்கண்டவற்றில் பெரும்பாலான அமில நீக்கிகள் எவை? ஆப்ஷன் ஏ சோடியம் பைகார்பனேட் NaHCO3, ஆப்ஷன் பி கால்சியம் கார்பனேட் CaCO3, ஆப்ஷன் சி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். கேள்வி 19. பாகுநிலை SI அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ kg மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், ஆப்ஷன் பி n மீட்டர் பவர் -2, ஆப்ஷன் சி n மீட்டர் இன்வர்ஸ், ஆப்ஷன் டி n மீட்டர் பவர் -2 s பவர் -2. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
விடை ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். கேள்வி 20 கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 1. வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர்மின் சுமையை பெறுவது நேரயனி அல்லது நேரயனி தொகுப்பு எனப்படும். 2. சோடியம் அணுவானது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமை கொண்ட சோடியம் நேரயனியாக மாறுகிறது. 3. சோடியம் நேரயனியானது Na+ என குறிப்பிடப்படுகிறது. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது சரின்னு சொல்லுங்க. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. கேள்வி 21 இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையேயான விண்வெளி திட்டம் எது? ஆப்ஷன் ஏ அப்போலோ, ஆப்ஷன் பி சந்திராயன் 2, ஆப்ஷன் சி மங்கள்யான், ஆப்ஷன் டி சந்திராயன் 1. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். விடை ஆப்ஷன் டி சந்திராயன் 1. கேள்வி 22 ஆஸ்டியா எனப்படும் துளைகளையும் ஆஸ்குலம் என்னும் துறைகளையும் பெற்றுள்ள தொகுதி எது? ஆப்ஷன் ஏ தட்டை புழுக்கள், ஆப்ஷன் பி குழியுடலிகள், ஆப்ஷன் சி துளையுடலிகள், ஆப்ஷன் டி கணுக்காலிகள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விடை ஆப்ஷன் சி துளையுடலிகள். கேள்வி 23 முதுகெலும்பிகளின் இதய அறைகளை பொறுத்துக. 2 அறைகள், 3 அறைகள், முழுமையுறா 4 அறைகள், 4 அறைகள். இதை கொடுத்துருக்காங்க. இதுல ஊர்வனை எதுக்கு, மீன்கள் எதுக்கு, பறவைகள் எதுக்கு, இருவாழ்விகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 4321, ஆப்ஷன் பி 2413, ஆப்ஷன் சி 1342, ஆப்ஷன் டி 3142. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஓகே, நாம மேட்ச் பண்ணிடலாம். 2 அறைகள் அப்படிங்கிறது மீன்களுக்கு இருக்கு, 3 அறைகள் அப்படிங்கிறது இருவாழ்விகள், முழுமையுறா 4 அறைகள் அப்படிங்கிறது ஊர்வன, 4 அறைகள் அப்படிங்கிறது பறவைகள். ஓகேவா? அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் பி 2413. கேள்வி 4 மெண்டல் அதாவது கிரிகர்ஜான் மெண்டல் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் டேஸ் தாவரங்கள் என கண்டறிந்தார். ஆப்ஷன் ஏ ஓங்கு பண்பு, ஆப்ஷன் பி ஒடுங்கு பண்பு, ஆப்ஷன் சி கேமிட்டுகள், ஆப்ஷன் டி காரணிகள். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ ஓங்கு பண்பு. கேள்வி 25 டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி அம்பேத்கர், ஆப்ஷன் டி வஉசி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. கேள்வி 26 ஜான் டால்டன் அணுக்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1808, ஆப்ஷன் பி 1905, ஆப்ஷன் சி 1805, ஆப்ஷன் டி 1706. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ 1808. கேள்வி 27 காச நோய் டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, ஆப்ஷன் பி சால்மோனெல்லா டைப்பி, ஆப்ஷன் சி விப்ரியோ காலரே, ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. கேள்வி 28 கெல்வின் அலகானது டேஸ் என எழுதப்படுகிறது. ஆப்ஷன் ஏ எஃப், ஆப்ஷன் பி சி, ஆப்ஷன் சி கே, ஆப்ஷன் டி வி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் சி கே.
கேள்வி 29. மின்னோட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஆம்பியர், ஆப்ஷன் பி கூலும், ஆப்ஷன் சி கேண்டிலா, ஆப்ஷன் டி மோல். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் பி கூலும். ஃபைனல் கொஸ்டின், இந்த வீடியோவோட ஃபைனல் கொஸ்டின். கேள்வி 30. எடிசன் தன் முதல் மின் விளக்கை கண்டுபிடித்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1879, ஆப்ஷன் பி 1856, ஆப்ஷன் சி 1871, ஆப்ஷன் டி 1866. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். விடை ஆப்ஷன் ஏ 1879. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு கரெக்ட் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சொல்லிட்டு டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கறது மறக்காம சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சயின்ஸ்க்குமே 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 5000 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு. மேக்ஸுக்குமே ஷார்ட்கட்ஸ் வைஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டிஎன்பிசி பொது தமிழுக்குமே சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்குமே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும். நீங்க போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.